கோழி நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று திட்டம் தீட்டியது. அதற்கு முட்டைகளாக நாடு முழுவதும் பரப்ப முடிவு செய்தது. இதை அறியாமல் பண்ணையால் முட்டைகளை அனைத்தையும் லாரியிலும் வண்டியிலும் ஏற்றிக் கொண்டே இருந்தான். முட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி நகர் முழுவதும் அனைத்து இடங்களிலும் முட்டைகளை கொட்டியது. இதை கண்ட குழந்தைகள் முட்டைகளை எடுத்து விளையாடியது. அப்பொழுது இதை கண்ட போலீஸ்காரர்கள் அந்த முட்டைகளை உதைத்தும் தட்டிவிட்டும் லாரிகளை பிடிக்க அங்கும் இங்கும் ஓடினர். ரோட்டில் கொட்டிய முட்டைகளை அனைத்தையும் முடிந்தவரை மக்கள் அனைவரும் தன்னுடைய கூடைகள் அள்ளிச் சென்றனர். ரோட்டில் விழுந்த முட்டைகளில் குஞ்சுகள் பொரித்து ரோட்டில் அங்குமிங்கும் ஓடி திரிந்தது. அதில் சில கோழி குஞ்சுகளை எடுத்து குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் வீட்டில் வளர்த்தனர். நாட்கள் கடந்தன. வீதிகளில் இருந்த முட்டைகள் அழுகின. சில முட்டை உடைந்து துர்நாற்றம் வீசியது. நகர் முழுவதும் அழுகிய வாடை வீசியது. கோழிகள் அனைத்தும் பெரியதானது. கோழிகள் ஒன்று சேர்ந்து சில ஏரியாக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து மனிதர்களை உள்ளே விடாமல் பார்த்து கொண்டன. மனிதர்களுடன் நன்றாக பழகி முக்கிய பொறுப்புகளில் அனைத்திலும் கோழிகள் அமர்த்தன. நாட்கள் செல்ல செல்ல கோழிகள் மக்களை மிரட்ட ஆரம்பித்தன. ஏரியாக்கள் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. நகரம் முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்தவுடன் கோழி அரசனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவன் விரைவில் மக்களுடன் மக்களாக ஒன்றாக இருந்து அதிலிருந்து வெளியே வர ஆரம்பித்தான். கோழி அரக்கனை கண்ட மக்கள் அங்குமிங்கும் ஓடினர். இதை கண்ட கோழி அரக்கன் அவர்களை வேட்டையாடி இறுதியில் அரசனானான். மக்கள் அனைவரும் பயந்து நடுங்கி ஒரு அடிமை வாழ்க்கை வாழத் தொடங்கினர்.